சொல்லுங்க. அது எதுவுமே தெரியாதா? ஹல்லேலூயா. நிறைய வழிகள் இருக்கு. நித்திய ஜீவனுக்கு போற வழி இருக்கு. அழகா கூட சொல்லாமே, ஈஸியா சொல்லாமே. ஹல்லேலூயா. இடுக்கமான வாசல்கள் இருக்கிறது, பாவ வழி இருக்கிறது. நிறைய வழிகள் வேதத்துல இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு காரியம், நிறைய வழிகள் இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்துங்க ஆண்டவரே என்று சொல்லி அழகாய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 2:15. மாறுபாடான பாதைகளிலும் கோணலான வழிகளிலும் நீ தப்புவிக்கப்படுவா. வழி ஒரு வழி இருக்குது. என்ன வழிங்க? மாறுபாடான வழி இருக்கு, கோணலான வழியும் இருக்கு. ஆனா இந்த ரெண்டு வழிக்கு நீ என்ன செய்ய வேண்டும்? தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப மாறுபாடான வழியும் இருக்கிறது, கோணலான வழியும் இருக்கிறது. ஆனால் அதற்கு ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டுமா? தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இன்னொரு காரியமா இருக்குமா? 13வது வசனம். இப்படி நிறைய நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வழிகள் இருக்கும். அந்தகார வழிகளில், அந்தகார வழி என்று ஒரு வழி இருக்கிறது. ஹல்லேலூயா. மாறுபாடான வழி இருக்கிறது, கோணலான வழி இருக்கிறது. இந்த வழியெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? அது கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிறதாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு என்ன செய்ய வேதனை உண்டாக்குற வழிகளாய் இருக்கிறது என்று சொல்லிதான் இந்த சங்கீதக்காரர் சொல்றார், வேதனை உண்டாக்குற வழி நடத்துல என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? எப்படிமா? யாருடைய வழி? அப்ப இதெல்லாம் படிச்சு பாருங்க. நீதிமொழிகள்ல எத்தனை வழிகள் இருக்கிறது என்று சொல்லி, யாருடைய வழிகள்லாம் இருக்க சொல்லி எழுதி பாருங்க, படிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. மதியனுடைய வழி என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருக்குது. இந்த மதியனுடைய வழி அவன் பார்வைக்கு செம்மையாயிருக்கும். ஹல்லேலூயா. அவனுடைய பார்வைக்கு இன்னைக்கு நிறைய பேர் போகிற வழிகள் எல்லாம் எப்படி இருக்குது? மதியனமான ஒரு வழியில சென்று கொண்டிருக்கிறாங்க. ஆனால் அவைகளை சொன்னால் ஏற்றுக்கொள்ள என்ன செய்யல? மனம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப மதியனுடைய வழி எப்படி இருக்குமா? அவனுடைய பார்வைக்கு அது சரியா தான் தோன்றும். அதுதான் மதியனுடைய வழி என்று சொல்லி வேதம் சொல்லுது. இந்த வழியெல்லாம் என்ற வேண்டாம். 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 15:9. இங்க ஒரு வழி இருக்கு. இது என்ன வழி? துன்மார்க்கருடைய வழி. கர்த்தருக்காரோ இந்த துன்மார்க்கருடைய வழி எனக்கு என்ன செய்யக்கூடாது? என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது என்ன ஆண்டவரை என்ன செய்யும்? வேதனைப்படுத்தும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார். 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? நற்புத்தி தயை உண்டாக்கும். இங்க ஒரு வழி இருக்குது. என்ன வழி? துரோகிகளுடைய வழி. துரோகிகளுடைய வழி எப்படி இருக்கும்? கரடு முரடா இருக்கும். இந்த வழியெல்லாம் நீங்க எழுதி வச்சுட்டு மறுபடியும் பாருங்க. அது ரொம்ப ரொம்ப என்ன செய்யும்? பிரயோஜனமாய் இருக்கும். ஹல்லேலூயா. 14-12 படிச்சிட்டோமா? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி. இது எப்படி வழி? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி. அதோடைய முடிவெல்லாம் எப்படி இருக்கும்? மரண வழி தாங்க. நிறைய பேர் அதை தெரிந்து கொள்ளவில்லை. அது எப்படிப்பட்டதா இருக்கு? அவனுக்கு செம்மையாய் தோன்றது. என்னை யாராலையும் மாற்றிக்க முடியாது. நான் யாருக்காகவும் என்ன செய்ய மாட்டேன்? மாறவே மாட்டேன். யாருக்காகவும் நான் மாற்றிக்க மாட்டேன். நான் எதுக்காகவும் மாற மாட்டேன். நான் போகிற வழி எனக்கு தெரியும். எனக்கு வாழ தெரியும். எனக்கு என்ன செய்யும்? வாழ தெரியும். வாழ தெரியும், நல்லா தெரியும். அல்லேலூயா. வாழ தெரியும். உன் வழி எப்படி இருக்குது? உனக்கு செம்மையாக இருக்கு. அதில் முடிவோ மரண வழி. ஒரு சின்ன பையன் சொல்லிகிட்டே இருந்தானா, அந்த செல்லில் என்ன செய்யுது? பேசிகிட்டே இருப்பானா. அவன் படிக்கிறதுக்கெல்லாம் அது என்ன செய்யும்? ஆன்சர் சொல்லிகிட்டே இருந்துதான். அது சில நாள் அதோடு அவன் ரொம்ப பழக ஆரம்பித்தான். அம்மா அப்பாவோடலாம் பேசவே மாட்டானா. அந்த செல்லோடு தான் பேசிகிட்டே இருப்பானா.
திடீர்னு ஒரு நாள் அது என்ன செஞ்சான், நீ தற்கொலை பண்ணி செத்துருன்னு சொல்லிச்சான். அவன் ஏதோ கேட்டிருக்கிறான், அது எனக்கு சொல்ல தெரியல, ஆனால் தற்கொலை பண்ணி செத்துற சொன்னான். இப்போ இவனுக்கு ஒரு பயம் வந்துச்சான், இதுகிட்ட பேசிகிட்டே இருக்கும், இது என்ன செய்யுது, இப்போ இதுக்கு முடிவு என்னன்னு சொல்லி கேட்டால் தற்கொலை பண்ணி செத்துரு. அவங்க அப்பா அம்மா பார்த்தாங்களா, ஏண்டா நீ இருக்கிற மாதிரி இல்லையே, நீ ஏன் என்கிட்ட பேசலை செய்யலை, இப்படியே இருக்கிறியே, அந்த செல்லோடு நீ பேசிகிட்டு இருக்க அப்படி சொல்லும் பொழுது அவன் சொன்னானா, இது என்னை தற்கொலை பண்ணி சொல்லுகிறது. அவங்களும் எவ்வளோ அவனை சமாதானப்படுத்தி பார்த்தார்கள். ஆனால் அவன் அதோட பழகிட்டான், அதோட என்ன செய்யிட்டான், ரொம்ப பழகிட்டான். இப்போலாம் வீட்டிலலாம் எவ்வளோ சண்டை நடக்குது தெரியுமா? செல்லு மாத்திரம் இல்லைன்னா பயங்கரமான சண்டை நடக்கும். நீங்களாம் பார்க்குறீங்களோ என்னமா? நானா டெய்லி பார்க்குறேன், டெய்லி அனுபவிக்கிறேன். அல்லேலூயா. அந்த செல்லு இல்லைன்னா எப்படி இருக்குது, பைத்தியமாகிடுவாங்க. ஆனால் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் வழியோ முடிவு மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாமா? ஏசாயா 59 8 வசனம். இவங்கெல்லாம் என்ன வழி அறியார்கள், சமாதான வழி என்று ஒரு வழி இருக்கிறது, அதை இவர்கள் அறியார்கள். அவங்க நடையில நியாயமும் இல்லை. என்ன செய்யறாங்க, தாங்களே தங்கள் வழி என்ன செய்யறாங்களா, நிறைய பேர் கோணலாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆதலால் அதுல நடக்கிற ஒருவனுக்கு என்ன இல்லை, சமாதானமே இருக்காதுங்க. அல்லேலூயா. சமாதான வழியை அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், அறிய மாட்டாங்க. இந்த மனுஷனுக்கு ஐயோ எனக்கு இந்த வழியெல்லாம் வேண்டவே வேண்டாப்பா, இதெல்லாம் எனக்கு என் ஆண்டவருக்கு வேதனை உண்டாக்குற வழி, எனக்கு ஒரு வழி வேண்டும், அது எனக்கு என்ன செய்யணும், நித்தியமான ஒரு வழி இருக்கு, அந்த வழி மாத்திரம்தான் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அழகாய் செபிக்கிறாங்க. இன்னைக்கு சமாதானத்தின் வழியை நிறைய பேர் என்ன செய்ய மாட்டேன்றாங்க, அறியறதுக்கு அவங்களுக்கு மனமில்லை. அதனால அவங்க நடைகளில் என்னமில்லை, நியாயமே இல்லை. தங்கள் பாதைகளை தாங்களே என்ன செய்றாங்க, கோடலாக்கி கொள்ளுகிறார். யார்ட்டையும் பேச எனக்கு பிடிக்கல, யார்ட்டையும் பேச பிடிக்கல. எப்படி பிடிக்கும்? தாங்களே தங்கள் வழி என்ன செய்றாங்க, கோணலாக்கி கொள்ளுறாங்க. அது மாத்திரமல்ல, கொண்டார்கள். அவைகளை நடக்கிற ஒருவனும் என்ன செய்ய முடியாது, நீ ஏன் செய்து கொண்டாயா, உனக்கு வாய்ப்பே இல்லைங்க. சமாதானத்தின் வழியை உன்னால் அறிந்து கொள்ளவே முடியாது. அந்த நித்தியத்தின் வழி என்ன செய்ய முடியாது, ஒரு மனிதன் அறிந்து கொள்ள முடியாது என்பதை கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகும் இல்லை, கேட்கக்கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கிற நாம் சமாதானத்தின் வழி என்ன செய்ய முடியல, அறிய முடியாதபடி நம்ம வழியை நாமளே என்ன செய்கிறோம், கோணலாக்கி கொண்டிருக்கிறோம். அவருடைய வழி, அந்த வழி எப்படிப்பட்ட வழியா இருக்கும்? ஹல்லேலூயா. அந்த வழியில் நடக்கிற ஒருவனும் சமாதானத்தை அறிந்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கர்த்தரிடத்தில் பேசுவதை காட்டிலும், தேவ பிள்ளைகளோடு பேசுவதை காட்டிலும் நம்முடைய நேரங்களை காலங்களை எதில் தான் செலவிட்டு கொண்டு இருக்கிறார்கள். சமாதானம் இல்லாத ஒரு வழியை, ஹல்லேலூயா, சமாதானத்தின் வழி அறிய முடியாதபடி என்ன செய்கிறாங்க, அந்த தாங்களுக்கு தாங்களே கோணலான வழியை என்ன செய்கிறாங்க, உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த வருஷம் கடைசி நாட்களில் இருக்கிறோம். நம்ம செல்லுக்கு எவ்வளோ நேரம் டைம் செலவு பண்ணுறோம், கர்த்தருடைய வேதத்தை படிக்க எவ்வளோ நேரம் செலவு பண்ணுகிறோம், அல்லது நம்முடைய சொந்த வேலைக்கு எவ்வளோ நேரத்தை செலவு பண்ணுகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஒரு புதிய ஆண்டுக்குள் வரப்போகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வழிகளை சமாதானத்தின் வழியில் நடத்த நாம் பிரயாசப்படுகிறோமா? நித்திய வழியில் நடத்த பிரயாசப்படுகிறோமா? அல்லது சமாதானத்தின் வழி அறிய மனமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 7 வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள். இங்க ஒரு வழி இருக்கு, இடுக்கமான வழி. இது ரொம்ப கஷ்டமான வழி. இந்த கஷ்டமான வழியில நடக்க என்ன செய்யுங்க, ஆண்டு சொல்றாரு, இடுக்கமான வழியில உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று ஆண்டுடைய வேதம் சொல்லியது. இது யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார்.
இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்க நீங்க என்ன செய்யுங்க? பிரயாசப்படுங்க. கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்கும்? விரிவா இருக்கும். வழி விசாலமாய் இருக்கும். அந்த வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் ஒருத்தர் அல்ல, 2 பேர் அல்ல, அநேகர். சுத்திகரிப்பு கூட்டத்துக்கு வர்றதுக்கு எத்தனை பேருக்கு தான் மனசு இருக்கு? ஞாயிற்றுக்கிழமைனால 4 பேர் எக்ஸ்ட்ரா வந்தீங்க. இப்போ என்ன செய்ய முடியல? வாய்ப்பே இல்லை. அதுதாங்க பிரயாசப்படுறது இல்லைங்க. பிரயாசப்பட்டா நமக்கு நிறைய வேலை இருக்கும், நிறைய டயர்டு இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும், வர முடியாதபடி நிறைய தடைகள் இருக்கும். அதையும் மீறி வராங்க பார்த்தீங்களா? அவங்க தான் பிரயாசப்படுறவங்க. இவங்க எதுக்காக வராங்க? சத்தியத்தை கேட்கணும், தங்களை என்ன செய்யணும், கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம், எனக்கு ஏதாவது வேத வசனம் கிடைக்காதா என்று சொல்லி தான் நாளைக்கு ஓடி வருகிறார்கள். அல்லேலூயா. இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க நீங்கள் என்ன செய்யணுமா? பிரயாசப்படுங்க. அதில் பிரவேசிக்கிறவங்க எப்படி தான் இருப்பாங்க? கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அடுத்த வசதி வாசிக்கலாமா? ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது, அதை கண்டுபிடிச்சு அதில் போகிறவங்க தான் எப்படிப்பட்டவங்க? சிலருங்க. எல்லாரும் கேட்கவே இல்லை. ஒரு சிலர் மாத்திரம்தான் அதில் பிரவேசிப்பாங்க, அதில் பிரயாசப்படுவாங்க. அதில் போகிறவங்களும் இப்படி தான் இருப்பாங்க, சிலராய் மாத்திரம்தான் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 14:3 வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 14:3. எல்லோரும் வழி விலகி எல்லாரும் என்ன செய்தாங்க? ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போயிட்டாங்க. ஆதியில என்ன செய்து? நல்ல விசுவாசம் இருந்தது, நல்ல ஜெபம் இருந்தது, நல்ல வேத வாசிப்பு இருந்தது. ஆனா இப்ப என்ன செய்து? பட்டன் செல் இருக்கிறத காட்டிலும் இப்ப டச் செல் வந்தனால என்ன செய்து? அப்படியே ராத்திரி பகலா பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ செல்லு வந்த உடனே எடுத்து பேசுவாங்க, ஆஃப் பண்ணி வச்சிருங்க, அதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. இப்பெல்லாம் அப்படிப்பட்டவர்களாக இல்லை. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கேட்டு போனார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் 36 சங்கீதம் 4 வசனம். படுக்கையில் படுத்திருந்தா கூட அவங்களோட வாழ்க்கை எப்படி தான் இருக்குதுங்க? அவன் தன் படுக்கையின் மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியை நினைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கான். நிறைய பேருடைய வாழ்க்கையில் எப்படி தான் இருக்குதுங்க? படுக்கையில் படுத்து தூங்குனா கூட கெட்ட கெட்ட சொப்பனை தான் வரும். நல்லதல்லாத வழியில என்ன செய்த? நினைத்து நிலைத்தா பொல்லாப்பை என்ன செய்கிறாங்க? வெறுக்காது இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது இது தேவையில்லை, இந்த வழி வேண்டாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. ஆனால் அந்த வழியை வெறுக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை? மனசே வரமாட்டேது. இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி இது வேண்டாம்னு உதறி போடுறதுக்கு அவங்களுக்கு என்ன சில மனசு வரலைங்க. ஆனால் இந்த மனுஷன் அப்படிலாம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டருக்கு எது வேண்டாமோ அது எனக்கும் வேண்டாம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 58:3. துன்மார்க்கர் கற்பத்தில் உற்பவித்தது முதல். ஐயோ, இவங்க வயிற்றில் இருக்கக்குள்ளேயே பிரச்சனை வந்துருச்சு. இவங்க எப்படி இருக்காங்க? பேதலித்து போய் இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, வாசிங்க. தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறாங்க. இவங்க ஆரம்பமே சரியில்லைங்க. இவங்க ஆரம்பமே என்ன செய்யல? சரியில்லை. கற்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலித்து இருக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி தங்கள் வழி என்ன செய்றாங்க? வழி தப்பி போக பண்ணுகிறார்கள். இன்னைக்கு எப்போ இந்த கூட்டத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி கொஞ்சம் யோசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நிறைய வழிகள் இருக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக நான் ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என்னை நித்திய வழியில் நடத்துங்கன்னு சொல்கிற வசந்த நேராய் நம்ம போகணும். அதுக்கு முன்பாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 5:21 வாசிக்கலாமா? மனுஷனுடைய வழிகள்லாம் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது.
உங்க வழிகள் எல்லாருடைய வழிகளும் யாருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது? கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்குதுங்க. யாரா இருந்தாலும் சரி, இங்க உட்காந்துருக்க ஒவ்வொருடைய வழியாலும் சரி, இன்னைக்கு வராதவங்களுடைய வழியாக இருந்தாலும் சரி, எல்லாருடைய மனுஷருடைய வழியும் எல்லா மனுஷருடைய வழியும் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அவருடைய வழிகளில் எல்லாம் அவர் என்ன செய்கிறாரா? அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். ஒவ்வொருடைய காரியங்களை கர்த்தர் சீர்தூக்கி பார்க்கிறார். என் பிள்ளையுடைய வழி எப்படிப்பட்டதான் இருக்கிறது என்பதை கர்த்தர் என்ன செய்கிறாரு? சீர்தூக்கி பார்க்கிறார். இதுக்கு ஒரு மனுஷன் அழகாய் சொல்லுவார். அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்லுவார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கு தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று. இங்க இந்த மனுஷனுக்கு இன்னும் ஈசாக்கே பிறக்கல. ஆனா அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் என்ன செய்யறாரு? சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று யார் கட்டளையிடுவாங்க? ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு, தன் சந்ததிக்கு, தன் வேலைக்காரருக்கு, வேலைக்காரிக்கு எல்லாருக்கும் கட்டளையிடுவான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய வழி எல்லாமே யாருடைய பார்வையில் இருக்கு? கர்த்தருடைய பார்வை. இன்னும் நடக்கவே இல்லை. அதுக்கு முன்பாகவே கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இன்னைக்கு நம்மை குறித்து கர்த்தர் என்ன செய்ய வேண்டும்? சாட்சி கொடுக்கத்தக்கதாக, அல்லது நம்முடைய வழியை சரியாக்கி கொள்ள வேண்டும். பிள்ளையாமுடைய வழி கடவுளுக்கு என்ன இல்லை? பிரியமில்லை. அவன் போற வழி பெரிய இல்லை. அதனால ஆண்டவர் போக வேண்டாம் என்று கர்த்தர் என்ன செய்றாரு? தடுக்கிறாரு. ஆனா அவனுக்கு தெரியல. அவனுக்கு என்ன செய்யல? தெரியவே இல்லை. அந்த பாதையில் என்ன செய்து? தெய்வ தூதன் வந்து நிற்கிறான் உருவின பட்டயத்தோட. ஆனால் அவனுக்கு தெரியல. அவன் வைத்திருக்கிற அந்த கழுதைக்கு தெரிகிறது இவன் போகிற வழி சரியில்லை என்று சொல்லிதான் தெய்வ தூதன் என்ன செய்கிறார்? வழியில வந்து நிற்கிறார். ஒருவேளை நான் வேகமாய் போய்விடுறான், ஆனால் என் எஜமானே அந்த தூதன் என்ன செய்வார்? வெட்டி விடுவார் என்று சொல்லி அந்த என்ன செய்து கழுதை அது என்ன செய்து அவனை என்ன செவரோடு என்ன செய்து அவனை உராசுது. அவனுக்கு அடிப்படுகிறது. 3 முறை அவனை அடிக்கிறது. மறுபடியும் என்ன செய்து? படுத்து கொள்ளுது. மறுபடியும் போட்டு அடிக்கிறான். ஆனா எஜமானுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த கழுதை அவ்வளோ பாசமா இருக்கு. ஆனா இந்த பிள்ளையாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஒருவனாய் இருந்தான். கர்த்தர்ட்ட கேட்குறான், அவர் போக வேண்டாம் சொல்றாரு. ஆனா அவன் என்ன செய்றா? போக வேண்டும் என்று சொல்லி முடிவு எடுத்து அவன் போகிறான். ஆண்டவர் சொல்ற போடான்னு சொல்லிட்டார். நிறைய வேளையில கர்த்தர் நம்முடைய வேலையில நம்முடைய வழிகளை இங்க போகாத, இதை செய்யாதன்னு சொல்லி தடுப்பார். ஆனால் நாம் அதையும் மீறி என்ன செய்ய வேண்டும்? நாம் போகும் பொழுது ஆண்டவர் உருவின பட்டயத்தோடு நிற்பார். ஆனால் வளர்க்குற மிருகம் நன்றி உள்ளது. ஆனால் அந்த மிருகத்தை போட்டு அடிக்க. இப்போ கர்த்தர் வாயை திறக்கும் பொழுதுதான் அவனுக்கு தெரியுது வழியில தேவ தூதன் இருக்கிறான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. இன்றைக்கு நம்முடைய வழியை சரி பண்ணிக்கொள்ளுங்க. போக வேண்டாம் என்று சொன்னால், செய்ய வேண்டாம் என்று சொன்னால் உங்களுடைய வழியை சரி பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் இல்லைன்னா உருவின பட்டயத்தோடு நமக்கு முன்பாக வந்து நிற்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் அல்ல, கர்த்தரே வந்து நிற்பார். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாமை குறித்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அவன் நிச்சயமாய் அவருடைய சந்ததிக்கு கட்டளையிடுவான் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வழி எப்படிப்பட்டதான் இருக்கிறது கர்த்தருக்கு முன்பாக? இந்த மனுஷன் சொல்லுகிறார், வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் வேண்டாம் ஆண்டவரே, என்னிடத்தில் வேண்டாம் ஆண்டவரே, என்னை பாருதுங்க ஆண்டவரே. அப்படி இருந்தால் என்னை செய்யுங்க, அந்த வேதனை உண்டாக்குற வழியிலிருந்து என்னை விடுதலையாக்குங்கள் ஆண்டவரே என்று சொல்லி இந்த சங்கீதக்காரர் சொல்லிட்டு இப்போ சொல்றாரு, நித்திய வழியில் என்னை நடத்துங்க. அல்லேலூயா. நித்திய வழியில் நடத்துங்க. ஒரு சில வசனங்களை வாசிக்கலாமா? சங்கீதம் 143:10 வாசிக்கலாமா? உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை எந்த வழியில தான் நடத்தோ? செமையான நாள். அப்படி ஜெபிச்சா நிச்சயமாய் கர்த்தர் நம்மை வழியை நடத்துவார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவே, உன் மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவே. ஹல்லேலூயா. எப்பங்க
அவருக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யுங்க, போதிங்க ஆண்டவர். உமக்கு பிரியமான வழி, அந்த வழியை தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கீதக்காரன் தாவீது இந்த சங்கீதத்தில் எழுதுகிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு என்ன செய்யுங்க, போதித்தருளும். நீரே என் தேவ, உம்முடைய நல்ல ஆவி என்னை என்ன செய்ய வேண்டும், செம்மையான வழியில நடத்துவாராக என்று சொல்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாக கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பாரானால் நிச்சயமாய் அந்த மனுஷனை செம்மையான வழியிலே நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கை தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருக்க நிறைய காரியங்களுக்கு அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை, எடுத்தேன். ஆனால் இந்த வேலையை சொல்ல நல்ல வழியை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி தந்து முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அப்போ கர்த்தருடைய ஆவியான ஒரு தெய்வ பிள்ளைகளுக்குள்ளே இருந்தால் செம்மையான வழியில் என் ஆண்டவர் அவர்களை நடத்துவார் என்பதை என் அருமையான மனுஷர் சொல்லுகிறார். 101 சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 101:2. உத்தமமான வழியிலே நான் எப்படி நடப்பேன், விவேகமாய் நடப்பேன். ஹல்லேலூயா. சாதாரணமாய் சொல்லல, உத்தமமான வழியில நான் எப்படி நடக்கிறேன், விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். ஒரு மனுஷன் பாருங்க, கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள இருக்குமானால் அந்த மனுஷன் சொல்லுகிற காரியம் உத்தமமான வழியில சாதாரணமாக நடக்க மாட்டேன், விவேகமாக நடப்பேன். ஒரு நல்ல அபிஷேகம் பெற்ற நிறைய யூடியூப்ல பார்த்தோம், ஒயின் ஷாப்புக்கு முன்பாக போய் நின்று சுவிசேஷம் சொல்றாங்க. சரிங்களா, சுவிசேஷத்தை சொல்றாங்க, அதை வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறாங்க. சாதாரணமாக ஒரு பைபிளை எடுத்துகிட்டு போய் நான் கம்முன்னு நிற்கிறேன்னு வச்சிங்களேன், இந்த பாஸ்டரமாக இங்கே என்ன வேலை கேட்பாங்களா இல்லையா? உங்களையெல்லாம் சொல்லலை, என்னையே சொல்லிக்கிறேன். இந்த அம்மாவுக்கு என்ன வேலை, இந்த பழக்கம் இந்த அம்மாக்குள்ளே எவ்வளோ நாள் இருக்கிறது, நமக்கு இது தெரியலையே, இதை எப்படியாவது கண்டுபிடிச்சு ஆகணும் சொல்லுவாங்களா இல்லையா? ஹல்லேலூயா. ஆனால் வேகமாய் நடக்க வேண்டும். நான் எங்கே நடக்கணும், எப்படி நடக்கணும் அப்படின்றத என்ன செய்யணும், வேகமாய் நடக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியான ஒரு மனிதனுக்குள்ளே இருப்பாரானால் அவங்க உத்தமமான வழியில் எப்படி நடப்பாங்க, சாதாரணமாக அப்படியே ஜாலியாக போயிட மாட்டாங்க, அதுக்குள்ள ஒரு விவேகம் இருக்கும். அதனால தான் சங்கீதம் 1 சொல்லியிருக்கிறது, என்ன சொல்றாரு, துன்மார்க்குடைய ஆலோசனை நடமாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில். அப்ப எங்க உட்காரக்கூடாது, எங்க நிற்கக்கூடாது, எங்க நடக்கக்கூடாது என்பதை அந்த மனுஷன் அறிந்திருக்கிறார். விவேகமாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதாங்க நித்திய வழிக்கு நேராய் ஒரு மனிதனை நடத்தும். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை கூட நம்ம இந்த வேளையில் வாசிக்கலாமா? யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாமா? அவர் என்னை கொன்று போட்டாலோ அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். பாருங்க, இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மனுஷன் சொல்வது, நான் என்ன செய்வேன், என் வழி அவருக்கு முன்பாக என்ன செய்வேன், ரூபகரமாக்கி காட்டுவேன். நான் எப்படிப்பட்ட, என்னை ஆண்டவர் கொன்று போட்டால் கூட பரவாயில்லங்க, ஆண்டுடைய வேதத்தை விட்டு ஆண்டுடைய வழியை விட்டு நான் என்ன செய்ய மாட்டேன், கொஞ்சம் கூட வழி விலகி போயிடவே மாட்டேன். அல்லேலூயா. யார் வழி விலகி போனாங்க? நேற்று சொன்ன தாவீதுக்கு சாலமோன் சொல்றாரு, நீ அவருக்கு முன்பாக என்ன செய்ய, உத்தமனா நடந்துக்கோப்பா, நீ கத்தரை விட்டுட்டினா அவர் உன்னை என்னைக்கு விட்டுடுவார்ப்பா அப்படி சொல்லுவாங்க. அவங்க அம்மா நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க, ஸ்திரீகளுக்கு ஒரு பலனை கூடாதப்பா, ராஜாக்கெல்லாம் இப்படிதான் இருக்கணும் அப்படி சொல்லி நீதிமொழிகள் அவங்க அம்மா நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் அந்த மனுஷனால கேட்கறதுக்கு மனசில்ல. கர்த்தர் 2 தடவை எச்சரிப்பாரு, உன் வழியை சரி பண்ணி கொள்ளு, இதெல்லாம் செய்யாதன்னு சொல்லி சொப்பனத்துல தோண்டி ஆண்டவரும் ஆண்டவர் 2 முறை எச்சரிப்பார். இதெல்லாம் மீறும் பொழுது கர்த்தர் விலகிட்டார், அவ்வளவுதான். அவன் ஆட்சி செய்தான், எல்லாம் செய்தான், ஆனா கர்த்தர் விலகிட்டார். ஆனால் விசுவாச பட்டியல் இல்லை. கடைசியில் எதை எச்சரித்து சொன்னார்களோ அதை செய்வதற்கு தவறி போன சாலமோனுடைய வாழ்க்கை கடைசி நாட்களில் ஸ்திரீகள் அவனை தேவனை விட்டு வழி விலக பண்ணினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் விலகி போனபடியினால என்ன செய்து, அவன் விசுவாச பட்டியலே இல்லாத போய்விட்டான். தேவனுடைய ஆலயத்தை கட்டலாம், எல்லாம் செய்தான், ஆண்டவருக்காக நிறைய காரியம் செய்திருக்கலாம். ஆனால் அதை வைத்து கர்த்தர் நமக்கு பரலோகத்தில் இடத்தை கொடுத்து விட மாட்டார்.
நம்முடைய வழியை வேகமாய் நடத்தும் பொழுது மாத்திரமே, அந்த ஜீவ வழிக்காய் நடக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? அந்த நித்திய ஜீவனை தருகிற தேவனாய் இருக்கிறார். விசுவாச பட்டியல் அல்லது ஜீவ புஸ்தகத்தில் நம்முடைய பேர் கிறுக்கப்படாதபடி இருக்கும். அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம இந்த வேளையில் வாசிப்போமா? ஏன் இந்த இப்படி சொல்றாரு? சங்கீதம் 18வது சங்கீதம் 30வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 18:30. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்க. கர்த்தருடைய வழி உத்தமமானதுங்க. அந்த வழியில தான் ஒவ்வொரு மனிதனும், நீங்களும் நானும் நடக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. உத்தமமான வழியை விட்டு எவ்வளவு வேணும் கொஞ்சம் கூட என்ன செய்யாதீங்க, வழி விலகி போய்விடாதீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வழி உத்தமமான வழி என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 21வது வசனம், கர்த்தருடைய வழியை கை கொண்டு வந்தேன். அவர் சொல்றாரு, கர்த்தருடைய வழியை நான் என்ன செய்தேன்? அந்த உத்தமமான வழியை நான் கை கொண்டு வந்தேன். நான் தேவனுக்கு என்ன செய்யல? துரோகம் பண்ணவே இல்லை என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வழியில் அவர் நடக்கிறதுக்கு என்ன செய்தாங்க? பிரயாசப்பட்டார்கள், நடந்தார்கள். 36வது வசனம், என் கால்கள் வழுவாதபடிக்கு. அவரை இப்படி செய்ய தீர்மானம் பண்ணக்குள்ளேயே கர்த்தர் என்ன செய்யறாரு? அவன் கால் வழி போகாதபடி அவருடைய வழி என்ன செய்யறார்? நடக்கிற வழியை அவரே சரி பண்ணி தராரு. நாம முடிவு எடுத்துட்டோமா, நம்முடைய வழி என்ன செய்வாரு? அவர் சரி பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அது கல் இருக்கலாம், அல்லது முள் இருக்கலாம், அது ஆபத்தானதா இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வழியை காத்து கொள்ளவும், அதை விரிவுபடுத்தவும் என் ஆண்டவரால் முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 25 4வது வசனம். உம்முடைய இன்னும் சொல்றாரு, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு இன்னும் தெரிவியும். பாருங்க, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு என்ன செய்யுங்க? இன்னும் தெரியுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதைகளை இன்னும் எனக்கு என்ன செய்யுங்க? போதித்தருளும். இதாங்க வாஞ்சை. நான் கர்த்தருடைய வழியில் நடக்க பிரயாசப்பட வேண்டும். அதனால தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இடுக்கமான வழி வாசல் வழியா பிரவேசிக்கிறவர் சிலர். பிரயாசப்படு. ஆனால் பிரயாசப்படுகிறவர்கள் சிலராக தான் இருக்க முடியும். அல்லேலூயா. சங்கீதம் 37 4வது வசனத்தை வாசிக்கலாமா? 37 34 அப்பா. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவா, அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழி என்ன செய்ய வேண்டுமா? கை கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த வழியே எங்க நேரம் உன்னை கொண்டு போகுமானால் நித்திய வழிக்கு நேராய் கொண்டு போகும். நித்திய வழி என்ன செய்ய முடியாது, உடனே உனக்கு என்ன செய்ய கதவை திறந்து நம்ம செத்தோன்னே டைரெக்டாக உன்னை கொண்டு போய் போப்பா இந்த வழியில் போய்டு அப்படின்னு சொல்லலாம் மாட்டார். இப்போ நீ பிரயாசப்பட்டு நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது முடிவில் நித்திய ஜீவனுக்கு நேராய் போவாய். அல்லேலூயா. எப்போ தான் இந்த மனுஷன் போனோம்? கர்த்தருடைய வழியில் நடந்து கொண்டே போகணும். இதில் ஒரு சிலர் போயிட்டே இருப்பாங்க. 2 பாதை இருக்கும். ஒன்று நித்திய ஜீவனுக்கு போகிற பாதை, ஒன்று நரகத்துக்கு போகிற பாதை. இதில் ஒரு சிலர் என்ன செய்வாங்க? நடந்து போயிட்டே இருப்பாங்க. அந்த பாதையில் இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இவங்க வழி விலகி அந்த பக்கம் போயிடலாமா, அங்கே நிறைய பேர் போகிறாங்களே, அதுதான் உண்மையான வழியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டு கொஞ்சம் ட்ராக் மாறி போனாலும் நீ போகிற இடத்துக்கு போய் சேர முடியாது. அதனால தான் இவங்கெல்லாம் அவர் சொல்கிறாங்க, எனக்கு போதிங்க ஆண்டவரை, நான் சரியான வழியில் நடத்துங்க ஆண்டவரை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. கர்த்தருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று சொல்லியிருக்கிறது. இங்கேயும் நம்முடைய வழியை சரியாய் பண்ணி நடத்துவோம். நம்மளை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கா. அதனால தான் வேதனை உண்டாக்குற வழியெல்லாம் நம்மள்கிட்ட வேண்டாம். நித்திய வழியை நாம் தெரிந்து கொள்வோமானால் புதிய வருடத்தில் நம்முடைய பாதையை கோணலை சுவையாக்குற தேவன் கரடு முரடை சமமும் ஆக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 86:11. கர்த்தாவே உம்முடைய வழி எனக்கு போதியும், சத்தியத்திலே நடப்பேன்.
நான் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி. பாருங்க, அவர் சொல்ற அழகா, கர்த்தாவே உமது வழி எனக்கு போதிங்க ஆண்டவரே, நானும் உமது சத்தியத்தில் நடப்பேன், நானும் உமது நாமத்துக்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை என்ன செய்வேன், இருதயத்தை ஒருமுகப்படுத்திட்டா போதுங்க, அது சரியாய் கர்த்தருடைய வழியில் நடக்கும். இருதயத்தை ஒருமுகப்படுத்தலைன்னா பிரச்சனை தான். அல்லேலூயா. அருமையா தம்பி சொல்லும் பொழுது, நம்மள்ட்ட இருந்து பிசாசு துரத்தப்படுவாங்க. ஆண்டவர் என்ன செய்றாரு, நம்மள்ட்ட இருந்து பிசாசை துரத்துவாரு. இந்த பிசாசு என்ன செய்யும், வனாந்திரத்தை அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் துரத்திட்டாரே, அப்புறம் ஒரு யோசிக்கும், இரு அந்த பையன் சும்மா தான் இருக்கிறானா, இல்லை அவனுடைய வாழ்க்கையில் ஏதாவது கர்த்தருடைய வசனம், வேத வசனம் இருக்குதா அப்படி சொல்லி பார்க்கலாமான்னு சொல்லி வரும் பொழுது, இந்த வேத வசனம் என்ன செய்யுது, அவருடைய இருதயத்துக்குள்ள கர்த்தர் அவனுடைய இருதயத்துக்கு இல்லை என்பதை பார்த்து காலியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு, இது சும்மா வந்து சரி பரவாயில்ல நாம் மாத்திரம் எழுந்துக்கலாம்லாம் இருக்காது. இந்த பிசாசு போய் இன்னும் 7 பிசாசை கூட்டு வந்து அந்த இருதயத்துக்குள்ள என்ன செய்யும், ஆங்கிடும். அவருடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை எப்படி இருக்கும், மோசமா இருக்கும். இன்னைக்கு பிசாசுக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுக்க ஒருமுகப்படுத்துறீங்களா, அல்லது தேவனுடைய ஆவியானவர் உங்களை ஒருமுகப்படுத்தும்படியாக அவருடைய வழியில நடத்த உங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்துகிறீர்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த கடைசி நாள், இந்த வருஷத்தை நம்ம முடிக்க போகிறோம். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு எப்படி இருக்கிறது? இந்த வழிக்கு போக வேண்டுமானால் 3 வசனத்தை சொல்றேன், அது எப்படி அந்த ஜீவ வழிக்கு போக முடியும் என்று சொல்லி. நீதிமொழிகள் 6:23. நீ அந்த வழிக்கு போகணும்னா 3 காரியங்களை கைக்கொள், நீ போயிடலாம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். அப்ப என்ன செய்யணும், கட்டளை தான் விளக்கு, வேத வசனம் உன் பாதத்துக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான், தேவனுடைய வசனத்தினால் தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே என்று சொல்லுகிறது. வேத வசனம் கட்டளை. ஆண்டவரே உம்முடைய கட்டளைகளை நான் பிரியமாக இருக்கேன். நீங்கள் 119 சங்கீதம் எடுத்து நீங்கள் வாசிப்பன வழிகள், கட்டளைகள், பிரமாணங்கள் என்று நிறைய காரியத்தை சொல்லுவார்கள். நீங்கள் அதை வாசித்து பார்ப்பீர்களா, கட்டளை தான் விளக்கு. அல்லேலூயா. இந்த வேத வசனம் இப்படி தான் நடக்கணும்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் உன்னை விளக்கு, அது உன்னை சரியாய் நடத்தும். வேதம் என்ன செய்யுது, வெளிச்சமாம். அல்லேலூயா. அந்த விளக்கில் எரிந்து கொண்டிருக்க வெளிச்சம் இதுதான் வேத வசனம். அடுத்தது எதுங்க, போதக சிற்றை, அதுதான் ஜீவ வழி. போதகர் என்ன செய்யக்கூடாது, சிட்சிக்கவே கூடாது. அப்படி இருக்காதுக்கா, இல்லை. ஏன்னா அந்த மந்தைக்கு உத்தரவாதம் யார் தான் கொடுக்க வேண்டும், ஒரு மேய்ப்பன் தான் கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கு நான் தடையாக இருக்கக்கூடாது. ஒருவேளை அதை நம்ம என்ன செய்யணும், போதை சிற்றை வரும் பொழுது அந்த பிள்ளைகள் நம்ம எதிர்க்கலாம். ஆனால் பரவாயில்ல, எதிர்க்கட்டும். ஆனால் அவங்களுக்கு ஒரு நாள் அவங்க உட்காந்து யோசிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க, யோசிப்பார்கள். ஒரு நாள் சொத்தெல்லாம் வாங்கிட்டு என்ன செய்ய, தகப்பனை விட்டு தூரமாக போயிட்டான். அவங்க அப்பா சொல்கிறாங்க, வேண்டாப்பா இங்கே இருப்பா. சொல்கிறாங்க, இல்லை எனக்கு கொடுக்க வேண்டிய சொத்தெல்லாம் கொடுத்துரு, நான் என்ன செய்ய போகிறேன், என் நண்பர்களோடு சுகமாய் வாழ போகிறேன் சொல்லி போயிடான். நான் பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் போயிட்டான். ஆனால் அவனுடைய சொத்து பணம் எல்லாம் அழிந்தது. அவனோடு போன நண்பர்கள் எல்லாமே என்ன செய்து அவனை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஒரு நாள் பண்ணி தின்ற தவிடு கூட கிடைக்காதபடி அவன் இருக்கும் பொழுது உட்கார்றான், யோசிக்கிறான். ஐயோ, பரத்துக்கு விரோதமாகவும் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். என் தகப்பன் வீட்டில் அநேக வேலைக்காரர்கள் பூர்த்தியாய் சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது இங்கோ நான் பசியினால் வாடிக்கொண்டிருக்கிறேனே. ஒரு முடிவு எடுக்கிறான், நான் திரும்பி என் தகப்பனிடத்தில் போவேன், போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பேன். அவருடைய வேலைக்காரர் ஒருவராய் நான் என்ன செய்ய வேண்டும், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அவன் ஒரு காரியத்தோடு என்ன செய்ய, ஒரு முடிவோடு ஒரு தீர்மானத்தோடு அவன் கடந்து போகிறான். ஆனால் தகப்பன் பார்த்து கொண்டிருந்த தகப்பன் அவன் வருவதை பார்த்து கட்டி அணைத்து அவனை என்ன செய்தார், அவனை மொத்தம் செய்து அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செய்து முத்திரை மோதிரத்தை போட்டார், பாதரட்சை போட்டார், விருது செய்தார். இன்னைக்கும் கூட கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுது, நீ ஒரு பொறுத்து போதக சிற்றை என்ன செய்து ஜீவ வழி. ஹல்லேலூயா. அவங்க நீதிமான் கொட்டுவது என் தலைக்கு எண்ணெய் போல இருக்கும் என்று சொல்லி அதே சொல்லுவ வசனத்தின்படி என் கை என்ன செய்யாது, அல்ல தட்டாது என்று சொல்வீர்களானால் அந்த ஜீவ வழிக்குள்ளாக உங்களை வேத வசனம் ஊழியக்கார் மூலமாய் கர்த்தர் என்ன செய்வார், நடத்தி கொண்டு போவார். 100 வசனத்தை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா?
உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகளில் நடக்கிறவனோ அவன் என்ன செய்வாங்க, கண்டுபிடிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுது. உத்தமமான வழியில் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான், கோணலான வழிகள் நடக்கிறனோ கண்டுபிடிக்கப்படுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. 17வது வசனம், புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனைய வெறுக்கிறவனோ மோசப்படுகிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியிலே நடக்க முடியும். ஹல்லேலூயா. புத்திமதியே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்வீர்களானால், ஹல்லேலூயா, நீங்கள் என்ன செய்ய முடியாது, கோணலான வழியில தான் நடக்க முடியும். ஆனால் புத்திமதிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் அது என்ன செய்யுமா, உங்களை நித்திய வழியில் அது என்ன செய்ய, ஜீவ வழியில் அவன் இருக்கிறானா. அவன் புத்திமதிகளை கேட்டு நடக்கிற பிள்ளைகள் எப்பொழுதுமே என்ன செய்வாங்க, ஜீவ வழி. எப்போயுமே அம்மா அப்பா சொல்கிற வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள் எப்பொழுதுமே அவங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்குங்க. அம்மா அப்பா பேச்சை கேட்க மறுத்து அவங்க சுய இச்சைக்கு வாழுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய முடிவும் பார்த்திங்கன்னா பரிதபிக்கப்பட்டதாக இருக்கும். உலகத்தாரை போல அல்ல, நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு, அவன் ஆயுசு நாட்கள் என்ன செய்யுமா, நீடிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ வேதம் அழகாய் சொல்லுகிறது, புத்திமதிகளை கை கொண்டு நடக்கிறவன் ஜீவ வழியிலே இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்போ கண்டிப்பை வெறுக்கிறவனோ அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், மோசமாய் போகும் என்று சொல்லிக்குது. இந்த வருடத்துக்குள் நம்ம கடந்து போகிறோம். நம்ம என்ன செய்யணும், புத்திமதிகளை காத்து நடக்கிற தெய்வ பிள்ளைகளாய் மாறுவோம். நீதிமொழிகள் 15:24. கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது. இன்னைக்கு கீழே இருக்க பாதாளத்தின் வழியை விட்டு விலகும்படி விவேகி ஜீவ வழியானது உனத்தை. அவன் கீழெல்லாம் பார்க்கவே மாட்டான். நிறைய பேர் பண்ணி மாதிரி கீழே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பண்ணி மாதிரி என்ன செய்வாங்க, கீழே பார்த்துப்பாங்க. ஏன்னா அது முகம் அப்படி இருக்குது, கடவுள் சிருஷ்டிப்பு அப்படி தான் இருக்குது. அதனால் அது என்ன செய்யுது, கீழேயே பார்த்துட்டு இருக்கு. ஒரு நாள் மேலே பார்க்கல, ஆனால் ஒரே ஒரு நாள் மேலே பார்க்கும். எப்போ தான் பார்க்க முடியும்? அதை வெட்டுவாங்க பார்த்தீங்களா, அது சாதாரணமாக வெட்ட மாட்டாங்க. அதை மல்லாக்க பழுக்க வச்சு கல்லால் அடித்து சாவடிப்பாங்க. அப்போ தான் இது வானத்தை பார்க்கும். மல்லாக்கப்படுது, ஐயோ இவ்வளோ பெரிய வானம் இருக்கிறதா, இவ்வளோ பெரிய உலகம் இருக்கிறதா, இதை நான் இவ்வளோ நாள் பார்க்கவே இல்லையே அப்படியே சொல்லி அது அப்படியே மகிழ்ந்து கொண்டிருக்க நேரத்தில் அது உயிர் பறி போய்விடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் மனுஷனுடைய கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிய ஜீவ வழியானது என்ன செய்து, உன்னதத்தை நோக்கும் வழியாம். எல்லா தேவ பிள்ளைகளும், விவேகமுள்ள பிள்ளைகள், கர்த்தருடைய வழியை நோக்குகிற பிள்ளைகள், அவங்களோட மனசெல்லாம் எங்கே தான் இருக்கும், உன்னதத்தை நோக்கித்தான் இருக்கும். அந்த ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கிற வழியாக இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு எந்த வழியை தெரிந்து கொள்ள போகிறோம்? ஒரே ஒரு வசனத்தை படித்து முடிச்சிடலாமா? எரேமியா 21:8 வசனம். ஆண்டவரே, பகல் முழு இல்லம்மா 21:8. பின்னையும் அவர் இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்கள் முன்னே ஜீவ வழியும் மரண வழியும் வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டாரு. பின்னையும் அவர் என்ன செய்றாரு, இந்த ஜனங்களை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு என்ன செய்தேன், முன்னே ஜீவ வழியும் வைக்கிறேன், மரண வழியும் வைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு எது வேணும்? ஹல்லேலூயா. என்ன வழி வேணுமோ வைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த நகரத்திலே தரித்திருக்கிறவன் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவான். உங்களை முற்றுகை போடும்படி கல்தேர் வசமாய் புறப்பட்டு போய்விடுகிறவனோ பிழைப்பான். அவன் பிராணன் அவனுக்கு கிடைத்த கொள்ளை பொருளாய் இருக்கும் என்று சொல்லுகிறான். சிதேக்கியா ராஜாவை பார்த்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த பட்டணத்தில் இருக்கவங்கலாம் பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் சாவாங்க. அதனால பட்டணம் முற்றுகை போடப்படும்,
கல்தேயர் என்ன செய்வாங்க? இந்த தேசத்தை பிடிப்பாங்க. ஆனா அவங்க சிறைப்பட்டு போகும் பொழுது நீங்க அவங்களோடு போயிட்டீங்கன்னா நீங்க படைச்சுவீங்கப்பா அப்படின்னு சொல்லி 2 வழியை அவர்கள் வைக்கிறார்கள். ஆனா சிதேக்கியா தெரிந்து கொண்ட வழி என்ன வழி என்று சொன்னால், அவன் சிறைப்பட்டு அவன் என்ன சரண்டர் ஆகிறதுக்கு அவன் மனசு இல்லாதபடி அவன் ஓடி போகும் பொழுது அவனை பிடிச்சு என்ன செய்வாங்க? அவனை சிறைப்பிடிப்பாங்க. அவனுடைய கண்கள் பிடுங்கப்படும். பிள்ளைகள் அவன் கண்களுக்கு முன்பாக அவர்கள் வெட்டி சாகடிப்பார்கள். அல்லேலூயா. 2 வழியை கர்த்தர் நம்ம முன்பாக வைக்கிறார். ஆனால் இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியில நடத்தும் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நித்திய வழியை நாம் தெரிந்து கொள்ளுவோம். புதிய வருஷத்துக்குள்ள போறோம். நம்மளோட வழியெல்லாம் சரி பண்ணுங்க. நம்ம வழியெல்லாம் சரி பண்ணுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரம் 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 ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.